ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னா கல்யாணம் பண்ணாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வஷ்ய பொருத்தம் இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக பார்க்கணும். எனக்கு உன்னை பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்கணும், அப்போ தான் லைஃப் கடைசி வரைக்கும் நல்லா இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி மெஜாரிட்டி வந்து பாருங்க, இப்போ கண்ணியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறோம், ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பிள்ளைக்கு ஒரு மேஷராசி பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து சுயஜாதகத்தில் எந்த கிரகங்கள் எந்த பாவத்தில் இருக்காங்க, அதில் குரு பார்க்குறாரா, சனி பார்க்குறாரா, அதெல்லாம் ஒரு இடத்துல ஓரங்கட்டி வச்சிடலாம். பொதுவாக நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே என்ன ஆகும், இந்த பிள்ளை பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட போகும். அந்த பையனும் நல்ல பையனாக தான் இருப்பான். கன்னி இன்பில்ட்டாகவே வந்து பாருங்கள் ரொம்ப டேக்ட்ஃபுல் பர்சனாலிட்டி, நல்ல புத்திசாலிகள். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க பலவிதமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், 100 எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா அங்கேருந்து 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகும். அவர் என்ன பண்ணுறாரு, என்ன அப்பா அம்மா கூட என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, நம்ம கூட என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, எதுவுமே இவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அதாவது இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் இந்த தாமரை இலையில் தண்ணி மாதிரி இருப்பாங்க, ஒட்டியும் ஒட்டாமலும் இணைஞ்சோம் இணையாமலோ அப்படி ஒரு லைஃப் மாதிரி இருக்கும். இவங்க வந்து பாருங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ரிஷபம் அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னாலும் ரொம்ப பாசத்தை எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நேச்சுரலாகவே மேஷம் ரொம்ப பாசக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். அதை வெளிக்காட்டிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு தெரியாது. வெளியே வந்து பாருங்க அப்படியே உருகி உருகி பேசுறது அப்படி